ஒட்டிய திபெத் பகுதியில் வெள்ளத்தை சிக்கியோரை மீட்கும் பணியை நிறுத்தியிருக்கிறது சீனா. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். என்ன காரணத்திற்காக சீனா இந்த பணியை நிறுத்தியிருக்கிறது? நேற்று சீன அரசானது ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இடர்பாடுகளில் ஒரு ஏரி போல பெருமளவில் தண்ணீர் சேர்ந்திருப்பதாக அவர்கள் கண்டறிந்து தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 20 லட்சம் கன அடிக்கு தண்ணீர் அந்த ஏரி போன்று உருவாகியுள்ள அந்த அமைப்பில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக சீன அரசு நேற்றே அந்த எச்சரிக்கையை வழங்கியது. அதைத் தொடர்ந்து அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த திரிசூலி ஆற்று பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் தற்போது அவர்கள் அந்த மீட்பு பணியானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது சீன பகுதிகளில். அதே போல இந்திய பகுதி, அதாவது நேபாள் பகுதியிலும் இந்த பணியை மேற்கொள்ளும் ராணுவ வீரர்கள் கடும் எச்சரிக்கையுடன் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றனர். இதனால் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சீனா எச்சரித்திருக்கிறது. ஏனால் நேற்றிலிருந்து மீண்டும் அந்த சீன திபெத் பகுதிகளில் கடும் மழையானது பெய்து வருகிறது. இதனால் மீண்டும் அதிக அளவில் தண்ணி அந்த ஏரி போன்ற உருவாக்கக்கூடிய அமைப்பில் நீர் சேரும் போது அது வெடித்து மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு வரும் என்ற அச்சத்திலேயே இந்த மீட்பு பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.